ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் ரோஸ்ட். இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு க்ரஷரில் இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் சோம்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதோட அதில் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக முட்டையை நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டு ஒரு டூத்பிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் எக்குள்ளே நல்லா சேரும். எக்கையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் சேர்த்துட்டு இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா இதில் கோட் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் பேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் நம்ம ஏற்கனவே க்ரஷ் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் மிக்சரை ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலையும் கொஞ்சம் இதோடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம்லாம் டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதோட இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளிலாம் நல்லா மசிகிற வரைக்கும் இதை மூடி வேக வைக்கலாம். தக்காளிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த தண்ணிலாம் நல்லா வத்துற வரைக்கும் இதை திரும்பவும் வேக விடலாம். பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நல்லா குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது இதோட நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எக்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக்லையும் எல்லா மசாலாவும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை ஆஃப் பண்ணிவிட்டு எக் ரோஸ்ட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.